ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைவாய்ப்புக்கு எப்படி நம்மளை செலெக்ஷன் பண்ணுறாங்க, இன்டர்வியூ இருக்குதா, எக்ஸாம் இருக்குதா, என்னமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnrd.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 360க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற 4 வகையான பதவிகளை பல்வேறு ஒன்றிய வாரியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதாங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி வந்து பார்த்தா இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இதுக்கு முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கான ஒரு அரசாணையை வந்து பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்பு எப்படி நிரப்பணும் எல்லாமே அதுலேருந்து பிடிஎஃப்ல பற்றி நம்ம பார்க்கலாம். நேரடி நியமனத்திற்கு ஒவ்வொரு நியமன அலுவலர் தேர்வு செய்யும் குழுக்கள் கடைபிடிக்க வேண்டிய வெளிப்படையான தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு தலைப்பணிகள் விடுங்க, ஒன்றியத்திலேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றியத்துக்கு எப்படி எந்த அலுவலர் நம்ம தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, ஊராட்சி ஒன்றிய ஆணையர், வட்டார வளர்ச்சி அலுவலர், அவங்க தான் வந்து பார்த்தா உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க தான் இந்த வேலைக்கு நம்மளை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்கள், எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது மேற்காணும் நடைமுறை முடிவுற்றவுடன் விண்ணப்பதாரருடைய கீழ்கண்ட தகுதிகளில் புது தரவரிசை பட்டியல், இனசூச்சி தரவரிசை பட்டியல் இறங்க வரிசையாக தயார் செய்து வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டு கடைசி தேதியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பொது தரவரிசை பட்டியலை ரெடி பண்ணுறாங்க. அதுவும் இனசூச்சி தரவரிசை பட்டியல் இருக்குது பாருங்கள். ரிசர்வேஷன் அடிப்படையில் ஒரு பட்டியலை ரெடி பண்ணுறாங்க, லிஸ்ட்டு. அதை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பதிவறை எழுத்தருக்கு 10ஆம் வகுப்பு மொத்த மதிப்பெண். ஸோ பதிவறை எழுத்தருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் மொத்த மதிப்பெண்ணில் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க, ரிசர்வேஷன் ப்ளஸ். இதை வச்சு தான் ஒரு செலெக்ஷன் ரெடி பண்ணுறாங்க. ஓட்டுநர் பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வாகன உரிமம் பெற்ற நாள் இருக்குது பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் உரிமம் என்னைக்கு பெற்றீங்களோ அதை வச்சு உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு முடித்த நாள், 8th எப்போ நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறோம். கட்டமாக லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு தான் 10th மதிப்பெண்ணை வச்சு, டிரைவிங் லைசன்ஸை வச்சு, 8th நீங்கள் முடித்த நாளை வச்சு, இப்படி வச்சு தான் உங்களை வந்து முதல்ல லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்படும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமமான மதிப்பெண் பெற்றிருக்கின் வயதின் அடிப்படையில் மூத்தவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தரவரிசை பட்டியல் முன்னால் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த தரவரிசை பட்டியலில் யாருக்காச்சும் ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆட்சேபனை பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேர்காணலுக்கான தகுதி மற்றும் பட்டியல் தயார் செய்தல். ஸோ லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க. ஒவ்வொரு பொது மற்றும் இனசூச்சி முறையில் ஒதுக்கப்பட்ட மொத்த காலி பணியிடத்திற்கு இறங்க வரிசை தரவரிசை பட்டியலிருந்து 1:10 என்ற விதத்தில் நேர்முக தேர்வுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு வந்து போவீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நேர்காணல் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைவருக்கும் அழைப்பானே நியமனம் 15 நாட்களுக்கு முன்னாக ஸோ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்டர்வியூக்கு வந்து போவீங்க. இன்டர்வியூ எங்கே நடக்குது, அதுக்கான இன்டர்வியூக்கான ஒரு லெட்டர் இருக்குது பாருங்கள். இன்டர்வியூக்கான கால் லெட்டரை வெப்சைட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே வெப்சைட் தான். tnrd.tn இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கான இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்டர்வியூ எங்கே நடக்க போது அதுக்கான பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஒவ்வொரு தேர்வு குழுவும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 30 பேரை மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 30 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நேர்காணலில் அனுமதிக்கப்படும் தேர்விடம் கல்வி தகுதி சான்று, ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை, சிறப்பு தகுதி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தா அனுமதிக்கப்பட வேண்டும். வெரிஃபிகேஷன் பண்ணும். இன்டர்வியூ அப்போவே எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போங்க, அதை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீனோ அது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை இன்டர்வியூக்கு நீங்கள் கொண்டு போகிற மாரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மேலும் நேர்காணலுக்கு முன்னர் கீழ்கண்டவாறு திறமை சோதனை செய்ய வேண்டும். சோதனை செய்யும் துறை அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியரின் செயல்முறை ஆணை வழங்கப்பட வேண்டும். இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களுக்கு சோதனை இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமான ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4 சக்கர வாகனம் ஓட்டும் திறன் டெஸ்ட்டு வைப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த 4 வீலர் ஓட்ட தெரிஞ்சோம் அப்படின்றதுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. யார் வைக்கிறாங்க அப்படின்னா போக்குவரத்து ஆய்வாளர் அவங்க முன்னிலையில் உங்களுக்கான டெஸ்ட் நடக்கும். அலுவலக உதவியாளர் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மிதிவண்டி ஓட்டுதல், சைக்கிள் ஓட்டுவதற்கான டெஸ்ட் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. துணை வட்டார வளர்ச்சியாளர் அவங்க முன்னிலையில் நடக்கும். இரவு காவலருக்கு வந்து எழுத படிக்கும் திறமை இருக்கா அப்படின்றதுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவரை எழுத்தர் இருக்க பாருங்க, ரெக்காக்லர், அந்த பதவிக்கு மட்டும் எந்த திறனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த எழுத்து தேர்வு வச்சு, அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டை வச்சு நாங்கள் செலெக்ஷன் பண்ணிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். இன்டர்வியூவும் இருக்க போது, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்க போது, இதுதான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக வந்து வைக்கிறாங்க. ஓகே, நேர்காணலில் திறனும் பேச்சு திறமை, ஆளுமை மற்றும் தனித்திறமை ஆகிய தலைப்புகளில் நேர்காணல் நடத்தப்பட்டு மதிப்பெண் அளிக்கப்பட வேண்டும். ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பேச்சு திறமை எப்படி இருக்குது, ஆளுமை மற்றும் உங்களுக்கான பர்சனாலிட்டி டெஸ்ட்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாரி மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வாறு நேர்காணல் நடத்தப்பட்டு பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் மதிப்பெண் இறங்க வரிசையில் ஒவ்வொரு பொதுப்பிரிவு மற்றும் இனசூழ்ச்சி பணியிடத்திற்கு தரவரிசை பட்டியல் நியமன குழு தயார் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக செலக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிசர்வேஷன் லிஸ்ட்டில் வைங்க அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இதெல்லாம் மதிப்பெண்ணை வச்சு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. செலக்ட் ஆனவங்க டைரெக்டாக பணியை வந்து வழங்கிடுவாங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த ப்ராசஸ். இதில் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க, டைரக்ட் இன்டர்வியூ மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் தான் வைக்கிறாங்க. அதன் மூலமாக தான் உங்களை செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து எக்ஸாம் இருக்குமா, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றத கேட்டே இருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வெளியிட்டிருந்தாங்கன்னா 7/5/2025 இந்த வேலையை இப்போ நிரப்ப சொன்னாங்க. அப்போயே இதை கொடுத்துட்டாங்க. அப்போயே வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு அப்டேட் ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ட் இன்டர்வியூ வித் ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் இருக்க போது, எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. ரெடியாக இருந்துக்கோங்க. அப்ளை பண்ணவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க, இன்டர்வியூக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.